இப்ப நான் இந்த திவ்ய தேசத்துக்குலாம் பாசுரம் சொல்ல போறது இல்ல. ஏன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஒரு திவ்ய தேசத்துக்கும் ஒரு பாசுரம் சொல்லின்னு வரேன் பாருங்க. இந்த திவ்ய தேசத்துக்கு சொல்ல போறது இல்ல. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்னு இந்த வாமன கஷேத்திரத்தை சொன்னேன்னா அம்பாள் கோவில்ல சிவனுடைய கோவில் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு திவ்யதேசம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஒன்னும் அம்பாள் கோவிலுக்குள்ள பார்த்துட்டேன். நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. நிலா திங்கள் துண்டம். இங்க பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டம். நீங்க நேர சிவபெருமான் கோவிலுக்குள்ள போறேன். சிவனை சேவிச்சுட்டோம். அந்த சிவனுக்கு என்ன பெருமைன்னா அவர் பூமியால் செய்யப்பட்ட லிங்கம். பூலிங்கம் இல்லையா? பஞ்சபூதங்கள்ல பூமியால் செய்யப்பட்ட லிங்கம். அடுத்தது பின்னாடி ஏகாம்பரம் இருக்கும். ஒத்த மாமரம் இருக்கும். அந்த ஏகாம்பரம் சிவபெருமான். பின்னாடி நீங்க சுவர்ல பார்த்தேன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல சோமாஸ்கந்தனாக இருப்பார். ச உமா, உமாவோடு ஸ்கந்தனோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்துட்டு நீங்க வெளியில வந்த உடனே 2வது பிராகாரத்துல ஒரு பிரதட்சிணம் பண்ணுவேள். பிரதட்சிணம் பண்ணின் வர சமயத்துல ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில இருக்கக்கூடிய பெருமாள் நிலா திங்கள் துண்டம். இதுக்கு என்ன சரித்திரம்? அதான் சிவபெருமான் அம்பாளை சபித்து அம்பாள் பூமிக்கு ஒரு ஊசி முனையில நின்று காஞ்சிபுரத்துக்கு போய் காத கிள்ளி கல்வான்னு சொல்லி அப்புறம் தாம் தவம் மேற்கொண்டு அந்த லிங்கத்தை பண்ணாளா? லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சிவன் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அப்படியே தகதகதகான்னு எரிக்க வச்சுட்டாரு அந்த மாமரத்தை. அப்ப அம்பாள் சொன்னா, அவ ஹிமாலயாஸ்ல இவ்வளவு வருஷம் இருந்திருக்கா. ஏற்கனவே காஞ்சிபுரமே கொஞ்சம் ஹாட். இதுல வேற மரம் வேற பத்தி எரியுது. ஐ கான்ட் டேக் ஆல் திஸ் பையா கிதர் ஹோ அப்படின்னா உடனே பெருமாள் என்ன சொன்னார்? சந்திரமா மனசோ ஜாதகா, நான் தானே சந்திரனை படைத்தேன். உடனே சந்திரனை போல ஒரு குளிர்ச்சி கொடுத்தார். அந்த மரத்துக்கு கூட அந்த குளிர்ச்சி நன்னா இருந்து வெப்பமெல்லாம் போயிடுதான். நிலாவை ஒத்து கிரணங்கள் பொழிந்ததால் பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அந்த க்ஷேத்திரம் மந்தாதூதாத் ததனுமஹிதோ நிஸ்ருத சூடசண்டாது. சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷத்துல இந்த க்ஷேத்திரத்தை பாடுறார். பார்ஷ்வே தஸ்யாஹா பசுபதி சிரஸ் சந்திர நீஹாரவாகி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ துவாம் உபைஷஸ்திய வஷ்யம் கம்பாபாதஹ கமலவனிகா காமுகோ கந்தவாஹ. என்ன அழகான ஒரு காவியம். ஹம்ச சந்தேஷம்னு ஒரு காவியம். 110 ஸ்லோகங்கள். தேசிகன் 750 வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய காவியம். வம்சே ஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயா தேசணே ஜாகரூகஹ பிரத்யாயாதே பவனதனயே நிஷ்சிதார்த்தः சகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாமாவிபாதம் விஷேஹே சஞ்சின்வனா தருண துளசீதாமபிஸ்வாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் ஸ்வயம் விதததே ஷ்யாமளோ ஹவ்யவாஹம். அழகு. நீங்க சம்ஸ்கிருதத்திலோ இல்லாட்டா காவியத்திலோ கொஞ்சம் உங்களுக்கு லிட்ரேச்சர்ல ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, கட்டாயமா இங்க இந்த காவியம் படிக்கணும். அதுல ஒரு ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றார், நீ போய் நேர சீதை கிட்ட போய் சொல்லு, நான் அவளை பாக்குறதுக்காக லங்கைக்கு வரேன்னு சொல்லு. அப்ப அந்த ஹம்சம் கேட்டது, எந்த வழியா போகணும் இல்லையா? இப்ப ஒரே இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு 2-3 வழி. அப்ப பெருமாள் சொல்றார், நீ காஞ்சிபுரம் வழியா போ. அப்ப அது சொல்லிது, காஞ்சிபுரம் ரொம்ப வெயிலுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு அந்த ஹம்சம் ராமர கிட்ட சொல்லுது. இல்ல இல்ல, வெயிலா இருக்கா மாதிரி இருக்கும். கனகமுகரி, ஏன்னா நீ காளஹஸ்திய தாண்டி போடணும். அங்கே ஒரு நதி கனகமுகரின்னு பேர் இருக்கு, ஸ்வர்ணமுகின்னு பேர். அதனுடைய காற்று உன் மீது பட்டு குளுகுளுன்னு இருக்கும், கவலைப்படாத. காஞ்சிபுரத்துக்குள்ள போன உடனே உனக்கு இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். இல்லையே ராமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரே வெப்பம் வெயில்னு சொல்றாளே. இல்ல, அது மாறிடுத்தோ. சிவன் அம்பாளை தேடிண்டு ஹிமாலயாஸ்லேந்து வந்திருக்கார். அவர் வரும்போது அவர் சடையில நிறைய ஹிமம் இருக்கும். ஹிமம்னா ஸ்னோ பிளேக்ஸோட வந்திருப்பார். இன்னொரு பக்கம் கங்கை ஒரு பக்கம் வந்துருக்கா. ஸ்னோ பிளேக்ஸ், கங்கா அப்படியே அந்த காத்துல பட்டு சின்ன டிராப்லெட்ஸ் மேல விழற மாதிரி இருக்கும். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், டெல்லியில ஒருத்தர் இன்ஸ்டா ரீல் ஒண்ணு வந்தது. வெயில் 52 டிகிரி தாங்க முடியல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 2 சக்கர வண்டியிலேயே கீழே ஒரு வாட்டர் பாட்டில வச்சுட்டு அதுலேருந்து ஒரு அந்த ஷவர் மாதிரி வச்சு ஓட்டும் போது அது அப்படியே ஜலத்தை புழிஞ்சுட்டே வருது. அவர் ஓட்டின்டே போறாரு. 52 டிகிரியில என்ன பண்றதுன்னு அந்த மாதிரி இங்க பெருமாள் இங்க சொன்னார், ஹம்சமே நீ போயிட்டு இருக்கும் போது அந்த கங்கையின் அந்த துளியும் அந்த ஹிமத்தின் பகுதியும் மேல படும். ஆனா கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். அப்போ உடனே கேட்டது, ஐயோ ரெட்டிஷா இருந்தா ஹவு கேன் ஐ டேக் இட், ஐ கான்ட் டேக் இட் அப்படின்னா உடனே பெருமாள் சொன்னாரா, அது ரெட்டிஷ் கலர் ஒட்டிக்கக்கூடிய ரெட்டிஷ் இல்ல. என்னன்னா அம்பாளுடைய பாதங்கள் பாதலாக்ஷா ரசாங்கம் ராத்திரி முழுக்க மருதாணி பூசின்னு இருக்கா.
அந்த அம்பாள் கிட்ட ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு சிவபெருமான் ராத்திரி முழுக்க அவ தலைய தன் தலையில வச்சுட்டு இருக்கார். அதுல இருக்கக்கூடிய ரெட்டு பொடியெல்லாம் பட்டு அந்த கங்கையோடு கலந்து விழும். அது பகவத் பிரசாதமா எடுத்து நீ பறந்து போ அப்படின்னார். அதுதான் தேசிகன் எடுத்தார். அப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு பேரு. ஆழ்வார் எடுத்தார்.